கடல் கடல் ரொம்பவே அமைதியானது. அமைதியாக தெரிஞ்சாலும் அந்த கடல் ஜஸ்ட் ஒரு நொடியில் ரொம்ப ஆபத்தாக மாறிடும். கடலில் வெதர் எப்போ எப்படி மாறும்னு யாராலையும் கணிக்கவே முடியாது. அதனால் நடு கடலில் கப்பலில் எப்போ எந்த ஆபத்து எப்படி வருங்கிறதையும் யாராலையும் சொல்ல முடியாது. ஊழியர்கள் சில சமயம் கப்பலை ஒட்டி வேலை செய்யும் பொழுது கவனக்குறைவுகளாலேயோ ரஃப் வெதராலேயோ நிலை தடுமாறி கடலில் விழுகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதை தான் மேன் ஓவர் போர்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் நமக்கு நம்பிக்கை தந்து கடலில் விழுந்த அந்த நபரை காப்பாற்றுறதுக்கு உதவுறது தான் இந்த மீட்பு படகு, அதாவது ரெஸ்கியூ போட். கப்பலில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ரெஸ்கியூ போட்டோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த படகு மிக வேகமாக பயணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஒரு அவசர கால சூழ்நிலைக்காக உருவாக்கப்பட்டது. ஒரு நபர் கடலில் தவறி விழுகிறத பார்த்துட்டா உடனடியாக மேன் ஓவர் போர்டு அலாரம் ஒலிக்க செஞ்சு கப்பலில் இருக்கக்கூடிய அனைவரையும் தயார் செய்வாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் விழுந்த அந்த நபரை மற்றொரு நபர் தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடலோட பரப்பளவு ரொம்ப பெருசு, கடலோட அலைகள் ரொம்ப வேகமாக இருக்கும். நம்ம ஒரு நிமிஷம் தலையை திருப்பிட்டு இப்படி பார்க்குறதுக்குள்ளே அந்த நபர் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இந்த ப்ராசஸில் ரொம்ப முக்கியமான விஷயமே விழுந்த அந்த நபரை இன்னொரு நபர் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மீன் டைமில் கப்பலில் இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்கள்லாம் இந்த ரெஸ்கியூ போட்டை தயார் செஞ்சு உடனடியாக கடலில் இறங்குவாங்க. மிக துரிதமாக செயல்பட்டு ஆபத்தில் சிக்கியிருக்கிற அந்த நபரை மீட்டு கப்பலுக்கு பத்திரமாக கொண்டு வருவாங்க. இந்த கப்பலில் உயிர் காக்கும் சாதனங்கள் நிறையா இருக்கும். உதாரணத்துக்கு லைஃப் ஜாக்கெட், ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு, கம்யூனிகேஷன்ஸ்க்காக VHF ரேடியோ, இப்படி பல உயிர் காக்கும் சாதனங்கள் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு அந்த கடலில் விழுந்த நபரை மீட்டு பத்திரமாக கொண்டு வந்து கப்பலில் சேர்ப்பாங்க. பயிற்சி இல்லாத பாதுகாப்பே கிடையாது. அதனால தான் இந்த ரெஸ்கியூ போட் ட்ரில் மீண்டும் மீண்டும் கப்பலில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கப்பலில் மட்டும் இல்லைங்க, இந்த ஊழியர்கள்லாம் வெக்கேஷனில் ஊருக்கு வந்தாலுமே இந்த ட்ரில்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி அரசாங்கம் அறிவுறுத்திக்கிட்டே இருக்குது.